அது ஒரு ஆதங்கத்தில் போட்ட வீடியோ. ஆனால் அந்த வீடியோவில் வந்து சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். பிஆர் பார்ட்னர் நெக்ஸஸ் பிஆர் அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி. இப்போ யார் பணக்காரங்க தெரியுமா? யார் பணக்காரங்களா? இல்லை, நான் இல்லை. இப்பெல்லாம் வந்து எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ நகை இருக்கு அப்படிலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன காரணமாக இருக்க முடியும்? அது சக்ஸஸ் அப்படின்னா என்ன பாயிண்ட் தேவை? ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ரொம்ப நம்பிக்கையே போயிடுச்சு. அங்கே வேணவே வேணாம், நம்ம இப்படியே தனியாக இருந்துருவோன்னு. ஆனால் ஒரு நண்பராக இவர் எனக்கு வந்து அறிமுகம் ஆன பிறகு எனக்கு இவர் மேலே ஒரு மரியாதை வந்தது. காரணம் என்னென்னா, சிங்கிள் மதர் டூ இப்போ கமிட்டடாக ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ அழகாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. பையன் பிறந்து சிங்கிள் மதராக இருக்கப்போ லிங்கேஸ்வரன் அவரும் வந்து ஒரு சிங்கிள் ஃபாதர். மறு திருமணம் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். லிங்கேஸ்வருக்கு ஒரு பையன், எனக்கு ஒரு பையன். அவர் மனைவி விட்டு போன பிறகு அந்த 3 வயசு பையன் ஒரு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா. தங்கம் 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 இங்க வாங்க தங்கம். தங்கமே என்ன ஆச்சு? இன்று பலருக்கு முன்னுதாரணமாய் திகழும் நிர்மலா ராஜமாணிக்கம் அவர்களுக்கு அரசி அவார்ட்ஸ் 2026 உற்சாக குரல் என்ற விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சிவசங்கரி டாக்ஸ். இஸ் அ மலேசியன் இன்ஃப்ளூயன்சர். இப்பெல்லாம் வந்து எவ்வளோ சொத்து இருக்கு, எவ்வளோ நகை இருக்கு அப்படிலாம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, எவ்வளோ லைக்ஸ் வருது, அப்போதான் பெரிய பணக்காரன் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுக்கும் 1.9 மில்லியன் ஃபாலோவர்ஸ். தமிழச்சி இன் மலேசியா இல்லையா? அங்கே பயங்கர ஃபேமஸ். மலேசியாவில் நிறைய அச்சீவ்மெண்ட் இல்லையா? அங்கே உள்ள ரெக்கார்ட் புக்லலாம் இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நன்றி இருந்தது பார்க்கும்போது. ரொம்ப நீங்கள் ஒரு நன்றி பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ரொம்ப நன்றி இந்த சார். வீடியோ பார்க்குற ப்ளஸ் உங்களோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வீட்டில் எல்லாரும் கேட்டதாக சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு தான் வந்து அது ஒரு தனி நாளாக இருக்கணும், ஆண்கள் தினமோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டே அந்த மாதிரி. பட் மகளிருக்கு வந்து தனி நாள்லாம் கிடையாது. நீங்கள் இல்லாமல் ஒரு நாளுமே கிடையாது எங்களுக்கு. ஸோ எல்லா நாளும் உங்களை சுற்றி தான் எங்களோட வாழ்க்கையே இருக்குது. நான் சொல்கிறது அம்மா, அக்கா, தங்கச்சி, பொண்ணு, ஒய்ஃப், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இல்லாமல் நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஸோ ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்கிறாங்க. பட்டு வெற்றிக்கு காரணமாகவே அவங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க இல்லைன்னா அந்த வெற்றி இல்லவே இல்லை. அண்டு நான் ஒரு சின்ன இது சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது பெருமைக்கு சொல்ல ஒரு பாயிண்ட் இருக்குது, அதனால தான் அதை சொல்ல வரேன். நான் வந்து இந்த மாதிரி காலேஜ்லாம் போகும்போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, அதெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் தண்ணி அடித்ததில்லை, தம் அடித்ததே கிடையாது. ஸோ இதை வந்து சொல்லும்போது ஒரு காலேஜ் போகும்போது அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீங்கல்ல தண்ணி அடிக்கூடாது, தம் அடிக்கூடாது, எங்கள் காலேஜ்லேயும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. நான் உடனே கேட்குறேன், சார் இது லேடிஸ் காலேஜ் சார் அப்படின்னேன். இங்கே தான் சார் கண்டிப்பாக சொல்லணுன்ட்டார் அவர். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆணும் பெண்ணும் சமம், அதனால் ஆண் குடித்தா நானும் குடிப்பேன் அப்படின்ட்டு. அப்படி கிடையவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஆணும் பெண்ணும் சமமே கிடையாது. பெண்கள்லாம் ஆண்களோட பல மடங்கு மேலே தான் இருக்கீங்க. வேற லெவல் வேற லெவல். ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். ஒரு இதுலேயும் நான் ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். சேலம் பக்கத்தில் இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர். ஸோ அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை அப்பா ஒர்க் பண்ணியிருந்தார் கவர்மெண்ட்டில். பட்டு ரொம்ப ஒரு சின்ன சம்பளம் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்தார். ஸோ எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் எங்கள் அம்மா, அக்கா எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணி அப்படி தான் வந்து நாங்கள் படித்தோம். அப்படி தான் எல்லாமே அடுத்தது வாழ்க்கையில் நடந்தது. ஸோ நான் சொல்கிறேன், பெண்கள் வந்து அதுவும் வேலைக்கு போகிற ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்கள். காலையில் எந்திரிச்சு அவங்க வந்து பசங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அவங்களுக்கு லஞ்சு கட்டி கொடுத்துட்டு, மாமனார் மாமியார் இருந்தால் அவங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு, ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு, திருப்பி ஆஃபீஸ் போய் அங்கே பல கஷ்டங்கள், திருப்பி ஈவினிங் வந்தால் மறுபடியும் இது எல்லாமே அப்படி திருப்பி இருக்கும். ஸோ படுக்கிறதுக்கு 11-12 மணி ஆகிடும். அகைன் காலைல 5 மணிக்கு எழுந்துக்கணுன்றது இருக்குல்ல. ஸோ அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ பெண்கள் ஆண்களுக்கு சமம் கிடையாது, தெய்வத்துக்கு சமம். எல்லா பெண்களுக்குமே ஹேட்ஸ் ஆஃப். மலேசியாவில் அதுவும் மீடியா ஃபீல்டில் வர்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பீங்கல்ல, போட்டோடனே அதுக்கு வந்து வந்த லைக்ஸ் அண்டு ரெஸ்பான்ஸ் அநேகமாக வந்து அப்போ இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, இல்லை சொந்தக்காரங்க குரூப்பில் போட்டு அவங்க தான் ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த ரெஸ்பான்ஸ் என்ன வந்துச்சு? அப்போ நான் சிங்கிள் மதர், தனித்து வாழும் தாய். எனக்கு ஒரு பையன் இருந்தாங்க. நாங்கள் சிங்கப்பூரில் வேலை செஞ்சிட்ருந்தேன். வேலை போயிடுச்சு கோவிட் டைமில். அப்போ வந்து வேலண்டைன்ஸ் டே. ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து
நம்ம தனிமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். அது ஒரு ஆதங்கத்தில் போட்ட வீடியோ. ஆனால் அந்த வீடியோவில் வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் கஷ்டத்தில் தான் இருக்காங்க, கவலையில் தான் இருக்காங்க. பிகாஸ் அந்த கோவிட் டைமில் வந்து நிறைய பேர் வந்து மன உளைச்சலில் இருந்தாங்க இல்லையா. ஸோ காமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மள மாரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்களே, ஏன் இவங்களுக்குலாம் நம்ம ஒரு ஆதரவான ஒரு வார்த்தைகள் கொடுக்கக்கூடாதுன்னு தான் மறுநாளே ஒரு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோ போட்டேன். அதிலிருந்து தான் என்னோடய வீடியோஸ்னால் ரொம்ப வைரலாக ஆரம்பிச்சிச்சு. நிறைய சப்போர்ட்டர்ஸ். ஆனால் அதையும் தாண்டி சில பேருக்கு வந்து தனிமையில் இருக்கிறப்ப மனம் விட்டு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அந்தமாரி டைமில் தான் ரீல்ஸ்லாம் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு என்னோடய வீடியோஸ், என்னோடய வார்த்தைகள் அவங்களுக்காக சொன்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எத்தனையோ பேர் நான் எங்கே போனாலும் சரி ஏதாச்சும், அக்கா நீங்கள் தானே அது என்ன நீங்கள் தானேக்கா அந்த தங்குன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா, உங்களோட வீடியோனால தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கணும்னா வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன கேட்டால் நான் வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்தியாவில் இது 3வது வேர்ட்ஸ். ஆனால் த பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்னா இந்தமாரி என்னோட ஒரு வார்த்தை வந்து ஒருத்தவங்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு உயிரை காப்பாற்றிருக்குன்னு சொல்கிறப்ப கூட அது ஒரு பெரிய விஷயம். சிங்கிள் மதர் டூ இப்போ கமிட்டடாக ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அது எவ்வளோ அழகாக அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது. கோவிட் டைமில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சு வேலை இல்லை. பையனுக்கு வந்து அப்போ ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். 7-8 வயசு இருக்கும். அம்மா தான் பையனை பார்த்துட்ருப்பாங்க. அந்த டைமில் நான் கிராப் ஓடிட்டு இருந்தேன். அப்படியே தான் பார்ட் டைம் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் மேரேஜ் பார்த்திங்கன்னா அதான் யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான், அந்த காதல் இல்லை, எனக்கு வந்து அதுதான் முக்கியம், எனக்கு படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணி போய் நான் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் பையன் பிறந்து 7 வயசில் சிங்கிள் மதராக இருக்கப்போ மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் வந்து படிப்போட ஒரு அந்த ஒரு முக்கியத்துவத்தையுமே நான் உணர்ந்தேன். ஆக்சுவலி யோசிச்சு பாருங்கள், படிக்கும் போதே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க, 7 வருஷத்தில் டைவர்ஸ் ஆகிடுச்சான். ஸோ அதுக்கப்புறமா படிக்கிறாங்க, அதுக்கு சம்பாத்தியம் பணம் வேணும் அப்படின்னா அவங்க தான் கேப் ஓட்டி சம்பாரித்து ஃபீஸ் கட்டி பையனையும் காப்பாற்றி படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கிறப்ப தான் வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்ட் லிங்கேஸ்வரன், அவரும் வந்து ஒரு சிங்கிள் ஃபாதர் அந்த டைமில். ஸோ நாங்கள் வந்து ஒரு படிக்கிறப்ப பார்த்து அப்புறம் அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்கள் 2வது தடவை தான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து தப்பாக போய் முடிஞ்சு என்னோடய வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு நான் நினச்சப்ப ஏதோ ஒரு வகையில் வந்து என் வாழ்க்கை அப்படி டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து என்னோடய உழைப்பும் நான் விடாமல் அப்படியே செஞ்சு பெற்றவங்க சம்மதத்தோட மறு திருமணம் நாங்கள் பண்ணிக்கிட்டோம். ஸோ நவநீதன், லிங்கேஸ்வருக்கு ஒரு பையன் நவநீதன், எனக்கு ஒரு பையன் கௌஷிகன். அம்மா பாசம் இல்லாத நவநீதனுக்கு நான் ஒரு அம்மாவாயிட்டேன். அப்பா பாசம் இல்லாத கௌஷிகனுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து அப்பாவாகிட்டார். இப்போ பையனுங்க 2 பேத்துக்குமே 15 வயசு. ஒரு 2 கரெக்டான சோல் சேரும்போது ஒரு ஃபேமிலி அழகாக க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை, பிஸ்னஸாகவும் மாற்றிருக்கீங்க. படித்து முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து சேஃப்டி ஹெல்த் படித்தாங்க, நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படித்தேன். பட் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கோம். அப்போ நான் வந்து பார்ட் டைமாக மார்க்கெட்டிங் செஞ்சுக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஏன் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, வீட்டிலே இருந்து தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மாவோட ஓன் ரெசிப்பியில், ஆனால் இங்கே வந்து தெரியல அது இருக்கான்னு, பட் மலேசியாவில் வந்து அது க்ரன்ச்சி இக்கம்பிலி சொல்லுவோம், கார நெத்திலி கருவாடு. ஸோ மலேசியன்ஸ் இந்தியன்ஸ்க்குலாம் வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நாங்கள் வீட்லேயே செய்ய ஆரம்பித்து நல்ல ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கடை எடுத்து இப்போ ஒரு ஃபேக்ட்ரியை ரன் பண்ணிட்டு இருக்கோம். கருவாடு பிஸ்னஸ் பண்ணுறீங்க? ஆமாம். நான் வந்து ஒரு அம்மா, 2 பையன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஒரு மக, கூட பிறந்தவங்களுக்கு அக்கா தங்கச்சியாக நிற்கிறேன். அதையும் தாண்டி சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூன்சராக நிற்கிறேன். ஒரு 20 பேருக்கு வந்து வேலை கொடுத்து ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுருக்கேன். அதில் வர வருமானத்தில் என்னால் முடிஞ்சது என் மன திருப்திக்காக கொஞ்சம் பேருக்கு உதவி செஞ்சிட்ருக்கேன். மீடியாவில் இருக்கும்போது நிறைய விமர்சனங்கள் வரும். அதாவது காயின் ஹேஸ் 2 சைட்ஸ் அப்படின்ற மாதிரி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் வரும்போது அது ஒரு டஸ்ட்டாக அப்படியே துச்சமாக அப்படி விட்டுட்டு போகிற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எப்படி கெயின் பண்ணீங்க? ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னோடய வீடியோஸ் வைரல் ஆனது ஃபர்ஸ்ட் டிக்டாக்ல தான். டிக்டாக் சரி, இன்ஸ்டா சரி, யூடியூப் சரி, நிறைய விமர்சனங்கள் வரும். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எந்த ஒரு விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம கூட பக்க பலமாக ஒரு சப்போர்ட்டர்ஸ், என் ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட், ஸோ இவங்களாம் இருக்கிறப்ப அது எதுக்கு தெரியாத மாரி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாரம் 2 வாரம் அதுக்கப்புறம் அந்த இஷ்யூவே இல்லாமல் போயிடும். ஆனால் நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னும் அப்படியே அதுக்கே நம்ம வந்து ஒரு தூண்டுகோலாக ஆயிடுவோம். என்ன வேணாலும் பேசினாலும் நமக்கு என்ன, நமக்கு தெரியும்ல நம்ம போகிற பாதை எப்படி போகுது, கரெக்டாக போய்கிட்டு இருக்கோன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கூப்பிட்டுலாமா உங்கள் கணவரை? ஓ கூப்பிடலாமே. நீங்களே கூப்பிடுங்க, நாங்கள் கூப்பிட்றத விட நீங்கள் கூப்பிட்டா தான் கரெக்டாக இருக்கும். வாங்கங்க.
ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு சந்திச்சுக்கிட்ட தருணம் நினைப்பு இருக்கா? எப்போ வந்து மீட் பண்ணீங்க? அதான் சில பேர் சொல்லுவாங்கள்ல, மோதலில் ஆரம்பிச்சா தான் காதலில் ஆகும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா? இருக்குது. நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்போ அவர் சிங்கிள் ஃபாதர். ஆனால் நான் எனக்கு வந்து அப்போது ஆண்களே வேணாம், நம்ம ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ரொம்ப நம்பிக்கையே போயிடுச்சு, ஆண்கள் வேணவே வேணாம், நம்ம இப்படியே தனியாக இருந்துருவோன்னு. ஆனால் ஒரு நண்பராக இவர் எனக்கு வந்து அறிமுகம் ஆன பிறகு எனக்கு இவர் மேலே ஒரு மரியாதை வந்தது. காரணம் என்னென்னா, அவர் மனைவி விட்டு போன பிறகு அந்த 3 வயசு பையன், 3 வயசுலேருந்து அவங்க பையனையும் அவங்க அம்மாவையும் இவர் தான் பார்த்துக்கிட்டாரு. ஸோ ஒரு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா அவர் இருந்து பார்த்து அந்த ஒரு இதில் வந்து அப்பயே ஒரு ஃப்ரெண்டாகவே எனக்கு இவர் மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. அப்போ நான் கிராப் டிரைவராக இருந்தேன் இல்லையா, ஸோ நான் ஜேபியில் இருந்து ஒரு உதவி கேட்டிருந்தேன். இந்தமாரி ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து நான் ஏற்றிட்டு வரேன், எனக்கு அந்த இடம் தெரியாது, கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுக்கு போகிற டைமில் தான் வந்து இவங்க வந்தாங்க. அப்போ கூட வந்து இவர் என்னை லவ் பண்ணுறது கூட சொல்லலை, இவங்களோட அண்ணன் தான் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்தமாரி வந்து அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீயும் ஒரு சிங்கிள் மதர், அவரும் ஒரு சிங்கிள் ஃபாதர், ஏன் நீங்கள் வந்து மறு திருமணம் பண்ணிக்கக்கூடாது உங்கள் பிள்ளைங்களுக்காகவும் உங்களுக்காகவும் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்து அப்போ தான் ஆமாம், நம்ம காதலிச்சது தான் சரியாக வரல, இந்தமாரியாச்சும் ஒரு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுல. இத்தனை வருஷம் ஒரு பையனை நல்லா பார்த்துக்கிறாருன்னா கண்டிப்பாக நம்மளையும் நம்ம பையனையும் நல்லா பார்த்துக்குவாங்கன்றதுனால தான் இவர் நான் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னேன். சூப்பர். என்ன பிரதர், சொன்ன உடனே நீங்கள் ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்களா? இது ப்ரப்போசல் மொமெண்ட் ஹவு இட் ஹேப்பன்ஸ், வில் யூ ப்ளீஸ் டீகோட் த சென்டென்ஸ் ஆஃப் த எமோஷன் ப்ளீஸ்? யா, என்னென்னா, நான் இவங்கக்கிட்ட ஒன்றும் சொல்லலை, பிரதர் இருந்தார், அவர் தான் வந்து இவங்கக்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி அவருக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு. நீங்கள் சொல்ல, பிரதர் தான் தூது போயிருக்காரு. அவர் தான் தூது போயிருக்காரு, ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டார், ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சு சொல்லிட்டாரு. சொன்னோடனே இவங்க கேட்டாங்க என்கிட்ட உண்மையா இல்லையான்னு. ஆமான்னு. ஏன் சொல்லலைன்னாங்க. ஒரு பயம்தான், ஏன்னா அஃப்கோர்ஸ் ஒரு சிங்கிள் மதராக இருக்கும் போது நிறைய நெகட்டிவ் அப்ரோச்சஸ்லாம் வந்திருக்கோம்ல, இப்போ நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும்ல, அந்த ஒரு ரீசன்னால நானும் சொல்லலை. அப்புறம் 2 பேரும் பேசினோம், ஓகேவாக இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க ஃபேமிலிகிட்ட பேசி பாருங்கள், முறையாக என்ன பண்ணுவோன்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஃபேமிலியும் அவங்க ஃபேமிலியும் மீட்டாக பண்ணி மற்ற அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி அது ஒரு கிளிம்ஸ் மாதிரி முடிஞ்சிருச்சு. மேபி எல்லாத்துக்கும் ஒரு ஒன் இயர்க்குள்ளேயே முடிஞ்சிருச்சு எல்லாமே. ஒரு 4 மாதம் கேப்லேயே வந்து டக்குன்னு நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம். அதுதான் ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. அத்தனை வருஷம் 6 வருஷம் நான் சிங்கிளாக இருந்தேன், இவரும் ஒரு 6-7 வருஷம் சிங்கிளாக இருந்தார். ஆனால் இது நான் அவரை பார்த்து அது ஒரு 4 மாதத்துலேயே வந்து அவங்க வீட்டில் வந்து பேசி கல்யாணம் பண்ணி மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு மேரேஜ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே என்ன காரணமாக இருக்க முடியும்? அது சக்ஸஸ், ஓகே வி கேன் லிவ் அப்படின்னா என்ன பாயிண்ட் தேவை? ரெண்டுமே வந்து புரிந்துணர்வு தான். ஃபெயில் ஆகிறதுக்கும் வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சிக்காமல் இருக்கிற ஒரு விஷயம், சக்ஸஸ் ஆகிறதும் அதே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். உங்களோட பர்செப்ஷன் நீங்கள் சொல்லலாம். கேட்டால் சேம் தான், அண்டர்ஸ்டாண்டிங் தான். 2 பக்கமும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், 2 பேரும் அச்சீவ் பண்ணோம், 2 பேரும் ஈக்குவல்னு தெரியணும், 2 பேரும் ஈக்குவல், 2 பேரும் ஹியூமன்ஸ், அந்த ஒரே சோல் அப்படி இருக்கணும். ரெஸ்பெக்ட் பண்ணோம் ஈச் அதரை, ஈகோ இருக்கக்கூடாது, கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகே, எஸ், டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். இப்போ வந்து உங்களுக்கு எல்இடியில் சில ஃபோட்டோக்கள் வந்து போடப்படும். என்னென்னா பொதுவாகவே வந்துட்டு இந்த ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த மாதிரி சில போசஸ்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ ரீக்ரியேட் பண்ண போகிறீங்க. எல்இடியில் இருக்கக்கூடிய போசஸ் மாதிரி நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எல்இடியில் ஃபோட்டோ ப்ளீஸ். ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான டாஸ்க் தான் நினைக்கிறேன். வா, ஓகே, நெக்ஸ்ட் போஸ். ஓஹோ, அடுத்து நெக்ஸ்ட். இது ஈஸிப்பா. ஓகே, அடுத்து. ஓ, ஃபைனல், யுவர் சாய்ஸ். ஓஹோ, ஓகே, நம்ம போஸ் கேட்டால் அவங்க ரீலே பண்ணிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான், இதான் கியூட் போஸ். ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கினதுக்கும் 2 பையனுங்களுக்கும் ஒரு பெருமையாக, என் பையனுங்க வந்து 2 பேருமே கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா மாரி முடியாது எங்களை பார்த்துக்கிறதுலையும் எங்களை கைட் பண்ணுறதுலையும். ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவும் எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாகவும் ஒரு வாழ்க்கை துணையாகவும் இருக்கிறதுக்கு
தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் நைஸ். ஆனால் உண்மையிலே இப்படி ஒரு ப்ரொபோசல் நான் கேள்விப்படுதே இல்லை. அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பையனை வந்து அம்மா பாராட்டுற மாதிரி பாராட்டுறீங்க. பட் இருந்தாலும் சூப்பர். தேங்க்யூ, ஸோ ஸ்வீட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ. நானும் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சிவசங்கரி டாக்ஸ். இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவார்ட் செய்கிறீங்க இல்லையா? இதுக்கு அங்கிட்டு வந்து நீங்கள் பாருங்கள், ஃப்யூச்சர் இன்னும் நிறைய அவார்ட்ஸ், நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். தேங்க்யூ. சிவசங்கரி டாக்ஸ் பிரசன்ஸ் அரசி அவார்ட்ஸ் 2026. ஈவென்ட் பார்ட்னர் மேக்ஸ் கோல்ட் கேஷ் ஃபார் கோல்ட். டைட்டில் ஸ்பான்சர் டீம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். கொலாபரேஷன் பார்ட்னர் பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். பவர்ட் பை சுச்சி ஹெர்பல்ஸ். PR பார்ட்னர் நெக்ஸஸ் PR அண்ட் ஃபுட் பார்ட்னர் ஹோட்டல் நியூ ஆர்காட் பிரியாணி.